கடவுளுடைய திட்டம் அவரது நெஞ்சில் நின்றுள்ளது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மூவர் இறைவனின் திருப்பெயரால் வாழ்த்துரைத்து அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அன்னியாம் திருச்சபை மூவர் இறைவனின் பெருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் வாசல் தமிழ் கத்தோலிக்க இறைமக்கள் நாம் இங்குள்ள எல்லா விசுவாசிகளுடன் இணைந்து நாவலியா நற்போதகர் அந்தோனியாரின் விழாவை கொண்டாடி மகிழ குழுமி வந்துள்ளோம். எம்மை படைத்து மீட்டு ஆளுகை செய்யும் தந்தை மகன் தூய ஆவியால் பரம கிறித்துவ விசுவாச உண்மையை உறுதியாக ஏற்று தன் மறை போதகத்தால் எண்ணிறைந்த இதயங்களை இறைவன்பால் திருப்பிய கோடி அற்புதராம் தூய அந்தோனியாரின் வாழ்வும் பணியும் எமக்கெல்லாம் என்றென்றும் ஒரு உன்னத எடுத்துக்காட்டாகும். எனவே அவர் காட்டிய பாதையில் மூவர் இறைவனின் அன்பு பிணைப்பை, சமத்துவ உறவை என் நாளாந்த கிறிஸ்தவ வாழ்வில் கொண்டொழுகவும் எமது விசுவாசம் ஆழம் பெறவும் அன்பும் பண்பும் இடையருளும் எம் குடும்பங்களிலும் சமூகத்திலும் பெருக தூய அந்தோனியார் வழியாக இறைவரம் இறங்கி வழியிலே. கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளை, கோடி அற்புதராம் அந்தோனியாவுடைய விழாவை நாங்கள் எல்லோருமாக இணைந்து கொண்டாட ஒருமித்து வந்திருக்கின்றோம். உங்களை அன்போடு இந்த திருவிழா திருப்பலிக்கு வரவேற்று நிற்கின்றேன். இன்று அன்னையா திருச்சபையிலே மூவரு இறைமுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற அதே வேளையிலே நாங்கள் எல்லோரும் இந்த மூவரு இறைவனுக்கு சார்ந்து பகர்ந்த புனித அந்தோனியாருக்கு இன்று விழா எடுக்கின்றோம். இந்த திருவிழா திருப்பலியை தலைமையேற்று கொண்டாடி நமக்கு இறையாசிரியர் வழங்க எங்களுடைய முன்னே நாள் இயக்குனர் அருட்தந்தை அந்தோனிதாஸ் டாலிமா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவரோடு இணைந்து எங்களுடைய இந்த பெருவிழா திருப்பலியிலே கலந்து எங்களை மகிழ்விக்க அருட்தந்தை காளான் அடிகளார் வருகை தந்திருக்கின்றார். ஆகவே இவர்களையும் உங்கள் எல்லோரையும் இயேசுடைய இனிய நாமத்திலே வரவேற்று திருவிழா திருப்பலியை தலைமையேற்று ஒப்புக் கொடுத்து எமக்கு இறையாசிரியர் வழங்க அருட்தந்தை அந்தோனிதாஸ் டாலிமா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். ஆண்டவருடைய இல்லத்தை தூய்மையை அழகு செய்யும் இந்த நாளிலே ஆண்டவருடைய இல்லத்தை நம்முடைய அகத் தூய்மையால், ஆன்மீக தூய்மையால், சிந்தனை தூய்மையால், செயல் தூய்மையால் அழகுபடுத்துவோம். இந்த திருப்பலியிலே நாம் தூய உள்ளத்தோடு இணைந்து கொள்ள மூவரு கடவுளுடைய பிரசன்னத்திற்கு எதிராகவும், குறிப்பாக இறைவார்த்தை நாம் அக்கறையின்றி கேட்டதற்காகவும், அந்த இறைவார்த்தையை வாழாத இந்த குற்றத்திற்காகவும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் கேட்போம். உறவுகளை உடைத்தெறிந்து உணர்வுகளை மதிக்காத வாழ்ந்த குற்றங்களை எல்லாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து உண்மையாகவே மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்டு தூய உள்ளத்தினராய் இந்த பணியிலே இணைந்து கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவனிடம்
என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, பதுவை நகர் தூய அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பருந்து பேசுகின்றவராகவும் உம்மக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடே தூய ஆவியின் ஒன்றிப்பில் ஒரே கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடுதலை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாக்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நெளிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதார்கள் என்றும் தாம் மாற்றிருமாறு ஆண்டவர் நட்டவை என்று அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடுவேன்
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். உங்களுடைய இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுள் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கை. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் இந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர்
செல்லுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்து விட்டது என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அமர்ந்து கொள்ளுங்கள். அது மின்சாரம் கண்டறியப்படாத ஒரு காலப்பகுதி. எனவே வீதிகளிலே மின்விளக்குகள் இல்லாததினாலே மாலை பொழுதிலே இருள் சூழ்ந்திருக்கும். எனவே பிரத்யேகமாக சில ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தார்கள். வீதியிலே நடப்பவர்களுக்கு, இரவு பொழுதிலே நடப்பவர்களுக்கு ஒளி ஏற்படுத்தும் விதமாக. ஆங்காங்கே சில கண்ணுகளிலே கலையங்களை வைத்து அதற்குள்ளே எரிகின்ற துகள்களை இட்டு இருள் சூழுகின்ற மாலை பொழுதிலே ஒரு நபர் கையிலே தீப்பந்தம் தாங்கி வந்து அந்த விளக்கு துகள்களை பற்ற வைத்துக் கொண்டே போவார். அவர் போக போக ஒன்றன் பின் ஒன்றாக விளக்குகள் எரிய தொடங்கும், ஒளி தோன்றும், இருள் மறையும். அந்த மாலை பொழுதிலே ஜான் ரஸ்கின் என்று சொல்லுகின்ற ஒரு அறிஞர் தன்னுடைய நண்பர்களோடு அளவலாவிக் கொண்டிருக்கிறார், உரையாடி கொண்டிருக்கிறார். இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பழக்கம் போல கையிலே தீப்பந்தம் தாங்கி அந்த மனிதர் வருகிறார். தண்ணீரிலே இருக்கின்ற கலையத்துக்குள் இருக்கின்ற துகள்களுக்கு அவர் அந்த தீப்பந்தத்தினாலே பற்ற வைக்கின்ற பொழுது ஒளி தோன்றுகின்றது, இருள் மறைகிறது. இந்த செயற்பாடு ஜான் ரஸ்கினுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு கேள்வியை உண்டு பண்ணியது. நண்பர்களை பார்த்து கேட்கிறார், நண்பர்களே, கிறிஸ்தவ வாழ்வு என்று சொன்னால் என்ன? கிறிஸ்தவ வாழ்வு என்று சொன்னால் என்ன? நண்பர்களுக்கு விடை புரியவில்லை. நீங்களே பதில் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், அதோ போகிறார் ஒரு மனிதர். அந்த மனிதனுடைய கையிலே இருப்பது தீப்பந்தம். அந்த தீப்பந்தத்தை அவர் செல்லுகின்ற பொழுது, அந்த துகள்களுக்குள்ளே இடுகின்ற பொழுது அங்கே ஒளி தோன்றுகின்றது, இருள் மறைகின்றது. தான் ஒரு தீப்பந்தத்தை வைத்திருக்கிறார். தான் செல்லுகின்ற இடங்களையும் பற்ற வைத்துக் கொண்டு போகின்ற பொழுது அங்கே ஒளி தோன்றுகின்றது, இருள் மறைகின்றது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு என்பது கிறிஸ்துவினுடைய ஒளியாக திருமணத்தின் பொழுது கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த ஒளியாக தானே சுடர் வீசவும், தான் சுடர் வீசுவது மட்டுமல்ல, தான் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் கிறிஸ்துவினுடைய ஒளியை பற்ற வைத்துக் கொண்டு வாழுகின்ற ஒரு சாட்சிய வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லி அறிஞர் ஜான் ரஸ்கின் தன்னுடைய நண்பர்களுக்கு அந்த வேளையிலே சொல்லி நின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்கு பின் 1195ஆம் ஆண்டு ஒரு ஒளியானது கிறிஸ்துவின் ஒளியாக ஒளி வீசுவதற்காக, கிறிஸ்துவின் சாட்சியாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்காக போர்த்துக்கலினுடைய லிஸ்பன் நகரிலே தோன்றியது. அந்த குழந்தை வளர வளர ஞானத்திலும் அறிவும் இயேசுவை போல வளர்ந்து வந்தது. பிரபுக்கள் குடும்பத்துக்குள்ளே பிறந்த அந்த குழந்தைக்கு விடப்பட்ட பெயர் பெர்டினாண்ட். நாந்தி என்று சொல்லி நாங்கள் தமிழிலே சொல்ல முடியும். அப்ப இந்த பெர்டினாண்ட் என்கின்ற அந்த குழந்தை அந்த சிறுவனாக வளர்ந்து வருகின்ற பொழுது லிஸ்பன் பட்டணத்திலே இருக்கின்ற ஆலயத்துக்கு தவறாது திருப்பணிக்கு செல்வான். எப்பொழுது செல்வான், எப்படி செல்வான்? காலை அதிகாலையிலே எழுந்து திருப்பணியிலே இருக்கின்ற ஒரு ஆர்வமாக அங்கே அவன் சென்று அந்த கதவுகள் திறக்கப்படுவதற்கு முன்பாகவே காத்திருந்து கதவு திறந்த பிற்பாடாக உள்நுழைவானான். பீடப்பணியாளராக அவன் சேவையாற்றினான். சொல்லுகிறார்கள், நான் செல்லவில்லை இன்னும் லிஸ்பன் பட்டணத்துக்கு. அங்கே இருக்கின்ற கோயிலில் பீடப்பணியாளர் உடுத்திய அந்தோனியாவுடைய சின்ன சிற்பம் கொண்டு அங்கே இருக்கிறதாக சொல்றார். இப்படியாக வருகின்ற பொழுது அந்த வழியிலேயே சிறுவராயத்திலேயே வேத இப்பணத்துக்குள்ளே இறை ஞானத்துக்குள்ளே தூண்டப்பட்ட அந்த சிறுவன் அவன் இப்படியாக வளர்ந்து வந்தால் கிறிஸ்துவின் சாட்சியாக எண்ணிறைந்தவர்களை கண்பால் ஈர்த்துக் கொள்வான் என்ற அஞ்சிய அழகை என்ன செய்தது? சிறிய பராயத்திலே அவனுக்கு கோர உருவம் கொண்டு பயமுறுத்துகிறது.
பயமுறுத்திய வேளையிலே அவன் ஓடி வந்து என்ன செய்கின்றான்? விழுந்த இடத்திலே ஒரு சிலுவை அடையாளம் வரைகின்றான். அந்த சிறுவன் அங்கே இருந்து ஒரு ஒளியானது புறப்பட்டு சென்று அலைகளை விரட்டி அடித்ததாம். பசாசுகளை நடுநடுங்க செய்பவரை என்று நாங்கள் சொல்றோம். அமர்மையான சகோதர சகோதரிகளை இப்படியாக ஞானத்துக்கு வளர்ந்து வந்த அந்த சிறுவன் தன்னுடைய 15வது வயதிலே அகஸ்தினியார் வனத்துக்குள்ளே சென்று துறவியாக வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றான். கொயும்புரா என்று சொல்கிற இடத்திலே வேத கல்வியை அவன் கற்றுக்கொண்டிருக்கிறான். ஏன் அந்த இடத்துக்கு என்று சொன்னால் அருகாமை இருக்க குருமணம் இருந்தாலும் வீட்டார்கள் வந்து பார்ப்பார்கள், அம்மா அப்பா வந்து பார்ப்பார்கள், சகோதரர்கள் வந்து பார்ப்பார்கள், மற்றவர்கள் வந்து பார்ப்பார்கள் சொல்லி ஆகவே அவன் தூர இடத்திலே சென்று 8 வருடங்களாக இந்த வேத கல்வியை கற்றுக்கொண்டு வருகிறான் அகஸ்தினார் மடத்திலே. ஆக எப்படியாக கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கை நிலைக்குள்ளே இந்த பெர்னினானுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு திருப்பம். என்ன திருப்பம்? கிறிஸ்துவுக்கு பின் 1220ஆம் ஆண்டிலே மொரோக்கோ, ஆப்பிரிக்காவில் இருக்கிற மொரோக்கோ பட்டணத்துக்கு பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் போகிறார்கள். அங்கே போகின்ற பொழுது கிறிஸ்துவுக்காக கொல்லப்படுகிறார்கள். சென்றவர்கள் இந்த பெர்னினான் அவர்களை வரவேற்று தங்க வைத்து அனுப்பி வைக்கின்றார். ஆனால் அவர்களை பிணமாகத்தான் மீண்டுமாக இந்த பெர்னினான் சந்திக்கிறார். கிறிஸ்துவுக்காக பிணமானவர், கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தியவர்கள். ஆகவே இந்த பெர்னினானுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்த தாகம், நான் கிறிஸ்துவுக்காக மரிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்த வேண்டும், கிறிஸ்துவுக்காக என்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும். எனவே என்ன செய்கின்றான்? அகுஸ்தினார் சபைக்குள்ள இருந்த அந்த வாய்ப்பு கிடையாது. பிரான்சிஸ்கன் சபைக்கு போனால் தான் கிறிஸ்துடைய வேத சாட்சியாக மறைப்பதற்காக மொரோக்கோ போன்ற பட்டணத்துக்கு செல்ல முடியும், மறை சாட்சியாக மறைப்பூது பணியை செய்ய முடியும் என்று சொல்லி 2 சபையினுடைய துறவர தலைவர்களுடைய உத்தரவின்படி அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு 1221ஆம் ஆண்டு சபை மாற்றம் செய்கின்றான். அகுஸ்தினார் சபையிலிருந்து பிரான்சிஸ்கன் சபை, தப்புச்சி என்று சொல்ற சபைக்கு இந்த பெர்னினான் போகின்ற பொழுது பெயர் மாற்ற வேண்டும். அந்த காலத்துக்குள்ள சபைக்குள்ள சேருகின்ற பொழுது பிரான்சிஸ்கன் சபைக்குள்ள இருக்கின்ற பொழுது இயற்பெயரை பயன்படுத்த முடியாது, வேறு ஒரு பெயர் விடப்பட வேண்டும். எனவே அந்த காலத்துக்குள்ளே இந்த பெர்னினானுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்த வனத்துறவியாக இருந்த அந்தோனியார், பெரிய துறவியாக இருந்த அந்தோனியாருடைய திருநாமத்தை தன்னுடைய பெயராக எடுத்துக்கொண்டு அந்தோனியார் என்று திருநாமம் கொண்டார். ஆக இன்று நாங்கள் அவரை அந்தோனியார் என்று அழைக்கின்றோம். அருமையான சகோதர சகோதரர்களை, நான் சொன்னது போல மொரோக்கோ பட்டணத்துக்கு செல்ல வேண்டும். செல்லுகின்ற வழியிலே, இயேசுவுக்காக மரிக்க போகின்ற அந்த வழியிலே இவர் ஒன்று நினைக்கிறார், கடவுளுடைய திட்டம் வேறொன்றாக இருக்கிறார். இவர் கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்த வேண்டும் என்று இவர் நினைக்கிறார், நான் கடவுள் இவருக்கு என்று சொல்லி இன்னொரு திட்டம் வைத்திருந்தார். எனவே செல்லுகின்ற பொழுதிலே அவருக்கு கடுமையான வியாதி வருகின்றது. கப்பலானது ஐரோப்பா பட்டணத்துக்கு திருப்பி விடப்படுகின்றது. ஒரு புயலிலே லேசாக அடிபடுகின்றது. ஆகவே அந்த கப்பலானது ஐரோப்பாவிலே தரையிறங்குகிறது. சிசிலிக்கு வந்து சேருகிறார். மெசினா பட்டணத்துக்குள்ளே செல்கிறார். அதன் பிற்பாடாக அசிசி என்கின்ற நகர்களை நாங்கள் திருப்பயணமாக சொல்றோமே, அந்த அசிசி என்ற இடத்துக்கும் அந்தோனியார் அங்கே சென்றார். இப்படியாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு காலப்பகுதியிலே ஃபோர்லி என்று சொல்லுகின்ற ஒரு இடத்திலே ஒரு குறுப்பட்டம் நடைபெறுகின்றது. குறுப்பட்டத்துக்கு 1000 வந்து விட்டார், எல்லாரும் வந்து விட்டார்கள். குறுப்பட்டத்துக்கு தியாகன்மார் வந்து விட்டார்கள், அவர்களுக்கு குறுப்பட்டம் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த திருப்பலியில மறைவுரையாற்றுவதற்காக டொமினிக்கன் சபையை துறவி ஒருவாரை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவர் சுவையினம் காரணமாக வரவில்லை. சிலவேளை நாங்கள் யாரும் பூசைக்கு நிறைய சுவாமிமார் சொன்னால் யாருமே ஆயத்தப்படுத்திக்கிறாங்க, நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லுன்னு சொல்லி நாங்கள் மாறி மாறி சொல்றது போல அதுக்குள்ள பார்த்தா யாருக்கு பிரசங்கம் அந்த வேளையில சொல்லணும் என்று சொல்லுகிற ஒரு விஷயம். யாருமே நீ சொல்லு சொல்கிறார். ஆனால் இந்த அந்தோனியாருடைய இந்த பிரான்சிஸ்கன் சபையினுடைய முதல்வர் அங்கே இருந்த முதல்வர் சொல்கிறார், அந்தோனியாரை பார்த்து நீ தான் சொல்ல வேண்டும், நீ தான் பிரசங்கம் சொல்ல வேண்டும், இது என்னுடைய உத்தரவு. கடவுளுடைய திட்டம் எப்படி விளையாடுகின்றது பாருங்கள் அருமையானவர்களே. எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் சாதாரணமான ஒரு குசுமைக்குள்ளே வேலை செய்வதற்காக விடப்பட்ட இந்த அந்தோனியார் சமையல் அறைக்குள்ளே சமையல் செய்த மற்ற துறவிகளுக்கு வேலை செய்த ஒரு பணியை செய்து கொண்டிருந்த அந்தோனியார் அப்படியான ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது கடவுளுடைய திட்டம்
மக்களுக்குள்ளே முதலாக பிரசங்கம் ஆற்றுகின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துச் சொல்லுகின்றார். கேட்டிருந்த மக்களுடைய நெஞ்சங்கள் எல்லாம் அப்படியாக சுக்கித்து போகின்றது, உள்ளரைத்து போகின்றது. இதயங்கள் எல்லாம் விண்பாலால் எழுப்பப்படுகிறது. என்னை வரைக்கிருந்த ஞானம், என்னை வரைக்கிருக்கிற வல்ல செயல், என்னை இருக்கின்ற தத்துவ போதகங்கள், என்னை இருக்கின்ற இறைவனுடைய வல்லமையான அறிவு என்று சொல்லி எல்லா மக்களும் உலகாங்கிதம் அடைந்து கொள்கிறார். அப்பொழுதுதான் அவருடைய அந்த பிரசங்கம் மறைமுறை ஆற்றுகின்ற இறைவாக்கியை விட்டுக் கொடுக்கின்ற அந்த ஞானத்தை மக்களும் அங்கு இருந்த துறவிகளும் கண்டு கொண்டார்கள். அதன் பிற்பாடுதாமே அவர்களை கல்விகளை கற்றுக் கொடுக்கின்ற பணிக்காக அவரை அனுமதித்தார்கள். அது மட்டுமல்ல, லாம்பாட்சி என்று சொல்லுகின்ற இடம் முழுவதுமாக மறைமுறையாற்றுவதற்காக அவருடைய சபையை அவரை பிரத்யேகமாக பணித்து நின்றது. இப்படியாக மறையுறையிலே சிறந்த வல்லவராக திகழ்ந்த அந்தோனியார் ஜூன் மாதம் 13ஆம் தேதி 1231ஆம் ஆண்டு தன்னுடைய 36வது வயதிலே இறைவனடி சேர்ந்தார். லிஸ்பன் பட்டணத்திலே பிறந்தவர் இன்று பதுவை நகர் புனிதர் என்று எப்படி அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால், பாதுகாவிலே தான் அவருடைய கல்லறை இருக்கின்றது. அங்கேதான் இறுதி காலத்தை அவர் செலவிட்டார். அங்கேதான் அந்த பகுதியிலே தான் இத்தாலியை மையமாக கொண்ட அந்த பகுதியிலே தான் அவருடைய போதக பணியானது இருந்ததினாலே இன்று பதுவை நகர் புனிதர் என்று சொல்லி நாம் புனிதர் பெயர் பெற்றிருக்கிறார். திருச்சபை வரலாற்றிலே எவருக்கும் இல்லாத வகையிலே அவர் இறந்த மறு ஆண்டு 1232ஆவது ஆண்டிலேயே புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார். புனித நிலைக்கு உயர்த்தப்படுகின்ற பொழுது அவருடைய தாயும் சகோதரியும் அங்கே இருந்தார்கள், ரோமாவிலே இருந்தார்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு பின் 1946ஆம் ஆண்டு 12ஆம் பத்திநாதர் இவரை மறை வழியினர் என்று சொல்லி உயர்த்தியிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அவருடைய வரலாற்று சுருக்கத்தை நாங்கள் இப்பொழுது கேட்டிருக்கின்றோம். தெரிந்த விடயங்கள் தான் மீண்டும் அவருடைய திருவிழாவுக்கு அதை நாங்கள் இறைநிறுத்தி பார்க்கின்றோம். இப்படி வாழ்க்கையை நாங்கள் இவரை கோடி அற்புதர் என்று சொல்லுகிறோம். கோடி அற்புதர் என்று சொல்லுகிறோம். எண்ணிறைந்த புதுமைகளை செய்தவராக இருக்கிறார். சிறுபராயத்திலேயே புதுமை செய்ய தொடங்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த புதுமைக்கு அடிப்படையாக இருந்தது இவர் நற்கருணையின் மீது கொண்டிருந்த பயபக்தி, திருப்பலியிலே கொண்டிருந்த பயபக்தி. ஆகவேதான் நான் சொன்னேன், சிறுவனாக இருக்கின்ற பொழுதே திருவாலயத்துக்குள்ளே கதவு திறக்கப்படாத நிலையிலேயே வெளியே காத்திருந்து வந்து திருப்பலியை கண்டு கொண்டார். ஒரு முறை குருமடத்திலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார். அவரை தோட்டத்திலே வேலை செய்ய விட்டு விட்டார்கள். பூசைக்கு போக வழியில் வாய்ப்பில்லை, திருப்பலியை காண வாய்ப்பில்லை. மனசு சரியான கவலை. ஆகவே அங்கே எழுந்தேற்றம் பண்ணுகின்ற பொழுது மணி அடிக்கின்ற சத்தம் கேட்கிறது. இந்த எழுந்தேற்ற பொழுதிலே அவர் தோட்டத்துக்குள்ளே வேலை செய்திருக்கின்ற பொழுது அங்கேயே முடந்தார் பண்ணியிருக்கிறார். என்னே அதிசயம்! இவருடைய கண்களுக்கு ஆலய சுவர் திறந்து கொண்டது. நற்கருணை ஆண்டவரை தூரத்திலே இருந்தே பார்க்கின்ற வரத்தை பெற்றவர் புனித அந்தோனியார். கழுதையையும் நற்கருணை ஆண்டவருடைய அந்த கதிர்பாத்திரத்துக்கு முன்பாக மண்டியிடச் செய்தவர் புனித அந்தோனியார். குருமணத்துக்குள்ளே நுழைவதற்கு முதலே அவர் சிறுவனாக இருந்த பொழுது அவர் தந்தையை செய்கிறார். ஒருமுறை அவருக்கு வயல்ல தானியங்கள் விதைத்திருக்கிறார். அது அறுவடைக்காக முற்றி இருக்கிற காலப்பகுதி. எனவே தந்தை சொல்லுகிறார், இன்றைக்கு நீ திருப்பலிக்கு போக வேண்டாம், தயவு செய்து எனக்கு வேற வேலை இருக்கு, நான் போறேன். இங்க வயல்ல முற்றி இருக்கிறது, கதிர்கள்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்கிறது, விட்டு போயிடும் என்று சொன்னால் பட்சிகள், சிட்டுக்கள், பறவைகள் இந்த நெல் மணிகளை எல்லாம் தின்று விடுமாகவே நீ வயலை காவல் காண. ஆனால் அந்தோனியாருக்கு பூசைக்கு போகணும், நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய இக்கட்டு, சஞ்சலம். என்ன செய்வது? தந்தை கண்ணிலிருந்து மறைந்து போன பிற்பாடாக என்ன செய்கிறார்? ஏதோ செபித்தார். செபிச்சு போட்டு திருப்பலிக்கு போயிட்டார். திருப்பலிக்கு போயிட்டு அவர் பூசையிலிருந்து வெளியாட வர்றார். தந்தையும் வந்துட்டார். 2 பேரும் சந்திக்கிறாங்க. போச்சடா போச்சு, எல்லாம் போச்சு, இவ்வளவு காலம் பாடுபட்டு எல்லாம் போயிட்டு இங்கே வயலை விட்டுட்டு வந்துட்டியா? அங்கே பறவைகள் எல்லாம் எல்லாத்தையும் திண்டு போட்டு போயிருக்கும். என்ன காரியம் செய்தாய் வெர்னிடன் என்று சொல்லி அவரை கேட்ட பொழுது, இல்லப்பா நீங்க வாங்க போய் பார்ப்போம்னு சொல்லி வயலை போய் பார்க்குற வயல் அப்படியே இருக்கிறது, எல்லாம் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்தபடி அப்படி எல்லாம் இருக்கிறது. ஒரு தானியம் கூட பறவைகளாலே தின்னப்படவில்லை. ஆனால் பக்கத்துல பீச்சு 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 பீச்சுன்னு சொல்லி பறவை சத்தமாக கேட்குது. எங்கே என்று சொன்னால் பக்கத்தில் ஒரு பால் அடைந்து
அந்த மண்டபத்துல போய் அந்தோனியார் கதவை திறந்து விடத்தான் எல்லா பட்சிகளும் அதுக்குள்ளே வெளியால போயிட்டு என்னன்னு சொன்னா இவர் போறதுக்குள்ளே இருந்த எல்லா பறவைகளையும் அதுக்குள்ள ஒன்று அடைச்சு விட்டார். அப்படியான சிறுபராயத்திலே புதுமை செய்வது எதற்காக என்று சொன்னால் நற்கருணைக்காக, திருப்பலிக்காக. பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் நற்கருணை மீது கொண்டிருந்த பயபக்தி, அடுத்ததாக இறை வார்த்தையின் மீது கொண்டிருந்த அந்த ஆழமான காதல் தாகம். எனவேதான் அவர் பிரசங்கம் ஆற்றுகின்ற பொழுது, மக்களுக்கு பிரசங்கம் சொல்லுகின்ற பொழுது யாரும் வரவில்லை, அடிக்க வரவிட்டால் பரவாயில்லை, அங்கே மீனினம் மற்றவர்களுடைய பிரசங்கத்தை, அதாவது ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும் என்று சொல்லி கடற்கரைக்கு சென்று அவர் மறைபுதக மாற்றினார். எல்லா மீன்களும் கரையில் நிறுத்தி அவருடைய பிரசங்கத்தை, இறைவனுடைய வல்லமையான செயல்களை கேட்டுக் கொண்டிருந்ததாம் என்று சொல்லி அவருடைய சரித்திரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். எண்ணிறைந்த மக்களை ஆண்டவர் திருப்பியவர். அவர் வரையுரையாற்ற போகிறார்கள். தூர தேசத்தில் இருந்து இரவு பகலாக அவர்கள் தீப்பந்தங்களை தாங்கிக் கொண்டு ஒரு பெரிய ஊர்வலமை நடந்து வரும். இரவு பொழுது மேலே இருந்து பார்த்தா தெரியும், ஒரு பெரிய தீப்பந்த ஊர்வலமே நடந்து வரும். இவர் பிரசங்கம் ஆற்றுகின்ற இடத்திற்கு மக்கள் வந்து சென்றார்கள். சுருவத்தை பாருங்க, 36 வயசுதான் தலையில மொட்டைன்னு சொல்றாங்க. அதை வந்து அவருக்கு ஒரு கொடுத்த ஒரு பட்டம், அவருக்கு முடியலாமலே 36 வயசு. அவர் சாகிற பொழுது கையிலே ஏசாண்டவரை தாங்கியிருக்கிறார். அதுக்கும் ஒரு வரலாற்று பின்புலம் இருக்கின்றது. ஒரு நண்பர் பிரசங்கம் சொல்ல போற இடத்துல ஒரு அறையை அவருக்கு சொல்லி கட்டி வைத்திருந்தார். ஒரு வீட்டில் ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அந்த இடத்துல வந்து துணியை தங்கி போவார். ஒரு முறை தங்கி கொண்டிருக்கும் பொழுது ராப்பொழுது நண்பர் நித்திர வரையில விளையாட அவரை ராத்தி கொண்டிருக்கிறார். பார்த்தால் ஒரு இவர் இருந்த அறைக்குள்ள இருந்து கதவுகளுக்கு எடுக்கலான்னு பெரிய வெளிச்சமா வந்து கொண்டிருக்கு. என்னடா அதிசயம்னு சொல்லிவிட்டு அந்த நண்பர் போயிட்டு அந்த சாமி துவாரத்துக்குள்ளால பார்க்கிறார். பார்க்கின்ற பொழுது அந்தோனியாவுடைய கையில குழந்தை இயேசு அற்புதமாக கொஞ்சம் விளையாடி கொண்டு கள்ளத்தை அப்படிப்படியாக விளையாடி கொண்டிருக்கும் இந்த நண்பர் பார்க்கிறார். பார்த்தது மட்டுமல்ல, குழந்தையை என்ன செய்தார், அந்தோனியாரை கட்டி சொன்னாரா, உங்களுடைய நண்பர் சாமி துவாரத்தால பார்க்கிறாருன்னு சொல்லிட்டு அந்தோனியாருக்கு சொல்றாரு. அந்தோனியா வந்து அது வர பயத்தில் என்ன செய்யறாரு, இந்த நண்பர் கூட திரத்தி குடிச்சு அவரை இந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்லப்படாது என்று சொன்னார். நான் சாகிற வரையிலும் யாருக்கும் சொல்ல. இந்த மனுஷன் இந்த புனிதராக உயர்ந்த நிலையிலே, மனிதனாக இருக்கின்ற நிலையிலே, சாகின்ற நேரத்தில் கூட அவர் அற்புதம் செய்தார். சாகிறார், அவருடைய உயிர் மூச்சா அன்னை மரியா மீது மிகுந்த பக்தி கொண்டவர். அன்னை மரியாளை காட்சியிலே கண்டவராக எல்லா வேத காரியங்களையும் கடமைகளையும் நிறைவேற்றிவிட்டு அவர் தன்னுடைய ஆவியை ஒப்படைப்பதற்கு முதலாக அப்படி இருக்கிறார். தூரத்தில் இருக்கிற நண்பன் தாமஸ், அந்த நண்பனுக்கு தொண்டை புற்றுநோய். திடீரென்று அந்தோனியா வாராக வந்து தொண்டையை தொட்டு போட்டு அவர் சாகரத்துக்கு அங்கே இருக்கிறார். ஆர்ட்ஸ் சொல்றது இடத்துல இவர் இங்கே தொண்டையை தொட்டு போட்டு சொல்றார், இந்த கழுதை ஆர்ட்ஸ்ல விட்டு போட்டு நான் போறேன். என்னடா கழுதையை விட்டு போட்டு போறேன்னு சொல்றாரு. ஆனால் தொண்டை புற்றுநோய் நீங்கி விட்டது. பிறகுதான் நண்பர் கேள்விப்படுகிறார், அந்தோனியார் இறந்து விட்டார். இறந்த நேரமும் அதற்கு முன்பாக சற்றே முன் தனக்கு தோன்றிய நேரமும் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் காட்சி கொடுக்கக்கூடிய அந்தோனியார். சரியான நேர பகுதி கழுதை என்று அவர் சொன்னது என்னத்த, தன்னுடைய உடம்பை சொன்னார். கழுதையை விட்டு போட்டு நான் போறேன். உடலை அப்படியாக குறிப்பிட்டார். பிரியமான சகோதர சகோதரிகளை, இப்படியாக இந்த புனித அந்தோனியாருக்கு விழா எடுக்கின்ற பொழுது நாங்கள் இன்று இவரை கோடி அற்புதர் என்று சொல்லுகின்றோம். இவரை நோக்கி பலவிதமான விண்ணப்பங்களை வேண்டுதலை வைக்கிறோம். இவரை யாரை சுட்டி காண்பித்தார் என்று சொன்னால் இயேசுவை சுட்டி காண்பித்தார். இவர் எதன் மீது பயபக்தி கொண்டிருந்தார் என்று சொன்னால் திருப்பலிக்கு மீது பயபக்தி கொண்டிருந்தார், நற்கருணையின் மீது, இறைவார்த்தையின் மீது. ஆனால் இன்று இவருடைய பக்தர்களாக இருக்கிற நாங்கள் அடிப்படையை துளைத்து விட்டோம். அந்தோனியாரே இயேசுவை காப்பாற்றும் என்று சொல்ற சில மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார். அந்தோனியாரே சிலுவையில துன்பப்பட்டு கொண்டிருக்கிற இயேசுப்பாவை இறை கொடுங்க அந்தோனியாரே என்று சொல்லி சில பேர் மண்டாடி கொண்டிருக்கிறார். இவர் யாரை காண்பித்தார்? பூச பிரார்த்தனைக்கெல்லாம் வர மாட்டார்கள், நற்கருணையெல்லாம் எடுக்க மாட்டார்கள், இறைவார்த்தையெல்லாம் வாசிக்க மாட்டார்கள். புனித அந்தோனியாரே என்று சொல்லி மொழியை கொடுத்துட்டு போனா சரியா? அருமையானவர்கள், இவர் சொல்லுவதை நாங்கள் செய்ய, இவர் வாழ்ந்ததை நாங்கள் வாழ முற்பட வேண்டும். நற்கருணையின் மீது இருக்கிற வாழ்வு, இறைவார்த்தையின் மீது இருக்கிற வாழ்வு, அந்த வாழ்வில தான் அடிப்படையான கிறிஸ்தவ நெறிமுறையானது
இயேசுவை நோக்கி நகர்கிற வாழ்வாக இருக்கும். ஆகவேதான் இன்றைய சபை மன்றாட்டிலும் கூட முதலாவதாக இருக்கிறது அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் புதுமை இடையாற்றுவதில் வல்லவராகவும். முதலாவது தலை சிறந்த போதகம் தான், முதலாவது பிரசங்கம் தான், முதலாவது இறைவார்த்தை தான், அதுதான் வாழ்வு. அதன் பிற்பாடுதாமே நாங்கள் ஏதாவது எங்களுக்கு அற்புதம் நிகழ்க்காதா, துன்பம் நீங்காதா என்று சொல்லி நாங்கள் மன்றாடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நல்ல கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்வு என்பது நற்கருணையின் வாழ்வு. பயபக்தியாக திருப்பலியிலே பங்கெடுத்து தகுதியான உள்ளத்தோடு நற்கருணை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், இறைவார்த்தையை நாங்கள் கேட்கவும், அதனால் வாழ்வு மாற்றம் காணவும், அதனூடாக ராஜ்யத்தை நாங்கள் சென்றடையவும் புனித அந்தோனியார் நம்மை இன்று அழைக்கிறார். எனவேதான் அவருடைய கையிலே இருக்கிற இயேசு, குழந்தை இயேசு என்பது நற்கருணை, அதன் கீழாக இருக்கின்ற வேதாகமம் இறைவார்த்தை, இந்த இரண்டிலும் வேரூன்றிய கிறிஸ்தவ வாழ்வாக என்னுடையதும் உங்களுடையதும் வாழ்வு அமையப்படும் என்று சொன்னால், நானும் நீங்களும் அந்தோனியாரை போல புனிதர்கள் தாமே. புனிதர் அவையை ஒரு நாள் அவரோடு விண்ணகத்திலே கடவுளை இயேசுவை முகமுகமாக சந்தித்து தூயவர் என்று வாழ்த்துவோம். அப்படியான கிறிஸ்தவர்களாக தொடர்ந்தும் வாழவும் வளரவும் புனித அந்தோனியாவுடைய மேலான கருந்துரையை திருப்பலி வழியாக இறைஞ்சுவோமாக. ஆமென். எழுந்து நின்று எங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோமாக. திருப்பலியிலும் இருக்கும் ஆண்டவரை பின்பற்ற, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப வாழ நமக்கு அடிப்படையாக இருக்கின்றது. நமக்கு தேவையான வரங்களை நாம் நோய்களிலிருந்து விடுபட, நம்முடைய விசுவாசத்தில் திடப்பட புனித அந்தோனியார் வழியாக நமக்கு தேவையான வரங்களை இப்பொழுது மன்றாடுவோம். அன்பும் அருளும் நட்புறவும் தரும் மூவரே இறைவா. திருச்சபை வளம் பெறாத ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க பண்புகள் மேன்மேலும் நிலை பெறுமே வேண்டுகின்றோம்.
அர்ப்பணம் மிகுந்த உண்மையுள்ள பணியாளராக உமக்கு ஊழியம் புரிய அருள் பாலிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ எங்கள் பெற்றோர்களை, இளைஞர்களை, குழந்தைகளை, குறிப்பாக நற்செய்தி அறிவிக்கின்ற ஒவ்வொருவரையும் புனித அந்தோனியாருடைய கரங்களில் ஒப்படைக்கின்றோம். எங்களை தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சொன்னபடி நாங்கள் எங்களை முழுவதும் மக்களித்து அதன்படியே வாழ்ந்து உம்மை புகழ்ந்து ஏற்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். அமரேவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தூயவர்களின் திருக்கூட்டத்தில் நீர்தாமே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பலன்களுக்கேற்ப நீர் அவர்களுக்கு வெற்றி வாகை சூட்டும் போது உம் அருட்கொடைகளுக்கு மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய புண்ணிய வாழ்க்கை எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களுடைய தோழமை எங்களுக்கு நட்புறவாகவும் வேண்டுதல் பேராதரவாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். தூய வாழ்விற்கு சிறந்த சாட்சிகளாய் திகழும் தூயவர்களால் நாங்கள் மன உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தளர்வுறாத நிலைத்து நின்று கிடைத்த பெரிய மகிமையின் முடியை அத்தூயவர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே தூதரதி தூதரோடும் திரளான புனிதர் அணிகளோடும் சேர்ந்து நாங்கள் மக்கள் புகழ்ச்சி பண்ணி செய்து பாடுவதாவது. உலகமெங்கும் தூய காணிக்கையை கொடுக்கின்றோம்.
தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் உடல். இதை என் நினைவாக செய்யுங்கள். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கிப் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின்
உம்முடைய அடியவராய் பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஃபெலிக்ஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புனித அந்தோணியாருடைய பக்தர்கள் அனைவரையும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம்முடைய திருமுன் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தரணும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கிறோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் மீட்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமையனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மையே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தொண்டரிடம் திருவிழா
பிரியமாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றவர். இவருடைய திருவுடலை உண்டு திருரத்தத்தை இறந்துவதற்கு அழைக்கப் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
எங்களுக்கு புத்துயிரும் ஆசிரியராகியதை கிறிஸ்து வழியாக நல்லறிவும் தருகின்றேன். இன்று நாங்கள் கொண்டாடும் தூய அந்தோனியாருடைய உதவியால் விசுவாச உண்மையை ஆழ்ந்துணர்ந்து அதற்கேற்ப அன்புடன் பணிவாழ்வு வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய கன்னிமரியாவிடம் பிறந்த தம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தம் அருட்கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. புனிதரின் பேரின்பம் அவருடைய அனைத்திடங்களுக்கும் ஊற்றாகிய இறைவன் நீங்கள் அனைவரும் புனிதர்களின் பரிந்துரைகளால் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதில் என்றும் கருத்துள்ளோராய் விளங்குவீர்களாக. தம் மக்கள் முன் விண்ணகத்தில் புனிதர் கூட்டத்தில் நிலையான அமைதி பெறுவதைக் கண்டு திருச்சபை அகமகிழ்கின்றது. அந்த அன்னையின் மக்களாகிய நீங்கள் தூயவரின் தோழமையிடம் பெற்று நீங்கா பெருமகிழ்ச்சி அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அன்பிலும் இரக்கத்திலும் வாழ நாம் அனைவரும் சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுபாலனை கைகளிலே தாங்கிய தூய நெஞ்சம் கொண்ட புனிதரே, தேடி வரும் பக்தருக்கு கோடி புதுமை செய்திடும் புனிதரே உம் நாமம் வாழ்க. எங்கள் இயேசுபாலனை கைகளிலே தாங்கிய தூய நெஞ்சம் கொண்ட புனிதரே, தேடி வரும் பக்தருக்கு கோடி புதுமை செய்திடும் புனிதரே உம் நாமம் வாழ்க. கடலில் நீங்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு புதுமை புரிந்தீர். கடலில் நீங்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு புதுமை புரிந்தீர். சிலுவையினை அன்பு செய்த மாமுனியே, சிலுவையினை அன்பு செய்த மாமுனியே, இயேசுவுக்காய் வாழ்ந்திட ஆசை கொண்டு, இயேசுவுக்காய் வாழ்ந்திட ஆசை கொண்டு நற்செய்தி வழியிலே துறவியானீர். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் இயேசுபாலனை கைகளிலே தாங்கிய தூய நெஞ்சம் கொண்ட புனிதரே, தேடி வரும் பக்தருக்கு கோடி புதுமை செய்திடும் புனிதரே உம் நாமம் வாழ்க.
போகுமே. ஐயா உன் திருநாமம் சொல்லும் போதிலே தேகனம் நடுங்கி போகுமே. ஐயாவும் திருநாமம் சொல்லும் போதிலே ஊமைகளை பேச செய்யும் புதுமை புனிதரே. ஊமைகளை பேச செய்யும் புதுமை புனிதரே. அடிமைகளை மீட்டிடும் நல்ல மீட்பரே. அடிமைகளை மீட்டிடும் நல்ல மீட்பரே. சோர்ந்து போன மனிதருக்கு ஆறுதல் நீரே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் இயேசு பாலனை கைகளிலே தாங்கிய தூய நெஞ்சம் கொண்ட புனிதரே.
மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீதியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பசாசுகளை விரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியம் நீரல்லவோ, நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியரில் தயவாயிரும், அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்?
பொய்யாகும் பேச்செயல்கள் சந்நிதியில் கண்டோம். நீ வாக்கு விளக்கேற்றி கரம் கூப்பி நின்றோம். பொய்யாகும் பேச்செயல்கள் சந்நிதியில் கண்டோம். எரியும் மெழுகு திரியிலே வெள்ளி நேற்று பொருளிலே, எரியும் மெழுகு திரியிலே வெள்ளி நேற்று பொருளிலே எம் இதய எண்ணங்களை காணிக்கையாய் தந்தோம். எம் இதய எண்ணங்களை காணிக்கையாய் தந்தோம். புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே.